கிறிஸ்மஸ் எல்லாம் நல்லா சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏதோ கொஞ்சம் ஊரில் தான் அந்த வெள்ளையான டூத் பேஸ்ட் விளம்பரம் தெரியுது, சிலர்கிட்ட தெரியல. சந்தோஷமாக கொண்டாடினீங்களா? அடுத்தது என்ன வரப்போகுது? அதுக்கு பார்ப்போம் எவ்வளோ பேர் டூத் பேஸ்ட் விளம்பரம் காட்டுறீங்கன்ட்டு. ஹல்லேலூயா. நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம எப்படி நடத்துகிறவராக இருக்கிறார்? அற்புதங்களும் அதிசயங்களும் காண பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஓகே, சாட்சிகள் கேட்டேன். ரொம்ப எல்லாரும் கர்த்தர் இடத்தில் பெற்றுக்கொண்ட. ஆனால் அதில் ஒரு சாட்சி அம்மா சிஸ்டர் சொன்னாங்க பாருங்கள். வராத ஒரு மகன், அதாவது காணாமல் போன ஒரு ஆடை தேடி ஆண்டவர் கண்டுபிடிப்பார். 100 ஆடு இருக்கும், ஆனாலும் அந்த ஒரு காணாமல் போன ஒரு ஆட்டு மேலே தான் கர்த்தருக்குன்னா இருக்கும். அதை கூட்டி சேர்த்துட்டாங்கன்னா சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அந்த மகன் வழி தப்பி நான் அறைந்தேன் பாவ, ஆனால் அவர் அன்பு குரலை அணைத்தது என்னையே. ஆனால் இயேசு தானாய் வந்து அந்த அப்படியாக அவர் வழி தப்பி நடந்தாலும். எங்கப்பா அந்த சகோதரர்? கொஞ்சம் கை தூக்குங்க. அல்லேலூயா. அந்த சகோதரருக்காக கொஞ்சம் கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ராஜா. ஆனாலும் பாருங்கள், உலகத்தான் வாழ்க்கையெல்லாம் நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஏற்கனவே உங்கள் யாராவது இருந்துக்கிறீங்களா? போன ட்ரிப்பு நான் சாட்சி சொல்கிறப்ப நான் சாட்சி கேட்டுக்கொள்ள கொஞ்சம் கை தூக்குங்க. உலகத்தான் வாழ்க்கையெல்லாம் நான் என்ன பண்ணி முடிச்சிட்டேன்? ஆடி முடிச்சிட்டேன். ஆனால் இப்போ என் வாழ்க்கை யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட. அவரை எல்லாமல் உனக்கு உட்காரு. தேங்க்ஸ். ஓகே, இப்போ சின்ன 2 உவமைகளை சொல்லி, ஏன்னா இவங்க வந்து டைமிங் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. 11:30ன்னுவாங்க, திடீர்னு 11 காலம், திடீர்னு கொடுத்த உடனே அமையா சோத்திரம் பிரைஸ் வாட்டுவாங்க. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் நான் இங்கேருந்து தாம்பரத்துலேருந்து வண்டி ஓட்டின்னு வந்து என்ன பண்ணேன், கூடுவாஞ்சேரி இந்த பக்கம் திரும்புறதுக்கு என்ன பண்ணிவிட்டேன், மறைமலைநகர் போயிட்டேங்க. ஐயா எனக்கு கேளுங்க, போயிட்டு அங்கே போய் அங்கே கூடுவாஞ்சேரி வந்துச்சாங்க. நீங்கள் தாண்டி 2 கிலோமீட்டர் வந்துட்டீங்க, திருப்பி யூட்டர்ன் அந்த காலேஜ் யூட்டர்ன் பண்ணிவிட்டு போங்கன்னாரு. சுற்றிட்டு வந்து அவங்கள பிடிச்சி திட்டிட்டு வயலில் நில்லுங்கண்ணா ஏன் நிற்கலன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா மறந்து போச்சு. நான் இங்கே தான் இருந்தேன் 30 வருஷ காலமாக. அதனால் நாளுக்கு நாள் இந்த ஏரியா அங்கே மாறுறதுனால நம்ம மறந்துடுறோம். சரி, அப்படியாக கூட்டி வந்து சேர்த்த எனக்கு கொடுத்துட்டு ஓகே பிரதர் முடிஞ்சிச்சு பிடிச்சவங்க உட்காருங்கன்ற போகிறாங்க. அது ஒரு பயமாக இருக்கு. அப்படியெல்லாம் வரும். நாங்கள் 9 மணிக்கு கிளம்புன்னு நினைக்கிறேன், 9:30 வரைக்கும் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க சகோதரர்கள். அவர்கிட்ட நாங்கள் பேச வேண்டியதை முடிச்சுட்டு 9:35 எடுத்து வழி தவறி நான் அலைந்தேன். பாவ வழிதலியெல்லாம் சுமந்து அலைந்து இங்கே வந்து சேர்ந்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் சின்ன பண்ணிக்கொண்டோம். ஏன்னா ஐயா சொன்னாலும் ரொம்ப டைம் கிடையாதுங்க, கொஞ்ச நேரம்னால நான் பெரிய என்னுடைய சப்ஜெக்டெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஆழ்ந்த கருத்துள்ள விஷயங்களை பற்றி தான் நான் எப்போதுமே மெசேஜில் சொல்லுவேன். ஓகே, ஆனால் சில நேரங்களில் டைம் போதனால ஒரு சாதாரண சிம்பிளான ஒன்று எது சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை தான். அல்லேலூயா. எப்படி ஆழ்ந்த கருத்துக்களை சொன்னாலும் சரி, மேலோட்டமான கருத்துக்களை சொன்னாலும் சரி, நாம் யாருடைய வார்த்தை தான் சொல்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பையன். அவங்க வகுப்பு ஆசிரியருக்கு அவர் என்ன பண்ணுவார்? பயப்படுவார். அப்படி தானுங்க. கிளாஸ் ரூமில் உட்காந்து அரட்டடிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு வகுப்பு ஆசிரியர் வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சொல்லுங்கள் கொஞ்சம். உங்களுக்காக இந்த விஷயமே உங்களுக்காக தான். என்ன ஆகிடுவாங்க? ஏன் அமைதி ஆகிடுறாங்க? வகுப்பு ஆசிரியர் வந்துட்டாரு, பேசணும்னா என்ன பண்ணுவார்? எங்கே அடிப்பார்? இருங்க எனக்கு கொஞ்சம் இது பண்ணுது. அதனால் நீங்கள் அடிப்பார், கையை நீட்டி அடிப்பார், பின்னாடி அடிப்பார், பயப்படுவோம். ஓகேங்களா? அதே ஒரு பிடி கிளாஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வாலிபால் ஃபுட்பால் அதெல்லாம் ஆடுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாலியாக விளையாடுவோம். அதே மாதிரி தான் இந்த சபையில் உங்களுடைய வகுப்பு ஆசிரியராகிய சங்கீதம் குழுவில் பாசறையாக இருக்கிறப்போ நீங்கள் பயபக்தியாக இருக்கணும். அல்லேலூயா. பயபக்தியாக இருக்கணும். ஆனால் நாங்கள்லாம் யாருங்க? பிடி மாஸ்டர் வந்தால் எப்படி இருக்கணும்? சொல்லுங்கள் சந்தோஷமா.
இது ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து வகுப்பாசிரியர் கிடையாது. வகுப்பாசிரியர் இல்லாதனால நாங்கள் பிடி மாஸ்டர். எங்ககிட்ட நீங்கள் ஜாலியாக இருந்தால் தான் நாங்கள் வந்து வசனத்தை உங்களுக்குள்ளே போதிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு ராஜா கல்யாண விருந்து ரெடி. இப்போ நீங்கள் எல்லாம் நார்மல் ஆகிட்டீங்களா? இப்போ யாரும் இல்லைங்க? டீம் லீடர் இல்லை. அப்போ நமக்கு என்னது? கொஞ்சம் ஜாலி, கொஞ்சம். ஏன்னா அதை வந்தோடனே போட்டு கொடுத்துட போகிறீங்க எப்படி சொல்லிட்டாரு. கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். சரி, ஒரு ஊமை முடிஞ்சிச்சு. அடுத்த ஊமைக்குள்ளே போவோம். ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு விருந்து வைக்கிறாருங்க. இது ரெண்டுமே உங்கள் சர்ச்சைக்கு தான். முதல்ல சொன்னது என்னது? நார்மலாக இருங்க. எங்களை மாதிரி ஆட்கள் ஒரு பிரசங்கம் பண்ணுறப்ப நீங்கள் நார்மலாக நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்குள்ளே அதை என்ன பண்ணுங்க கிரசிக்க முடியும். அதனால தான் அங்கே வேறு இது வேறு. ஒரு செல்வந்தர், கொஞ்சம் குழந்தை பிடிக்குமா, ஒரு செல்வந்தர் என்ன பண்ணுறாருங்க, ஒரு விருந்து வைக்கிறார். இது உங்கள் சர்ச்சைக்கு வேண்டிய உண்மை தான். அந்த விருந்தில் பாருங்கள், கொழுத்த கன்று, ஆடு, மீன், இன்னும் என்னங்க எல்லா வித பதார்த்தத்தோடு உங்களை அழைக்கிறாங்க. நம்மளை அந்த விருந்துக்கு ஒரு பணக்காரர் அழைக்கிறார். நாம் என்ன பண்ணணும்? ஜம்மன் ட்ரெஸ்ஸு பண்ணிக்கினே போட்டுட்டு எல்லாம் போட்டுக்கினே போய் நல்லா சாப்பிட போவோம் அப்படிங்க தானே. அப்படி நம்ம சாப்பிட போகிறப்ப நமக்கு எல்லாருக்கும் உட்கார வச்சுட்டு நம்மளை திருப்தியாக சாப்பிடுங்க. என்னங்க? பதட்டப்படாமல் சாப்பிடுங்க. மட்டன் சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, மீன் இருக்குது, முட்டை இருக்குது, எல்லாத்தையும். பசி டைம் வந்துச்சா? இல்லை பசிக்குதா? இருக்காது. இந்த விருந்து உங்களை சும்மா ஒரு ஊமைக்காக தான் சொல்கிறேன். அதனால் ரெடி ஆகிடாதீங்க. அப்படி போட்டுட்டு பதட்டப்படாமல் சாப்பிடுங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம்? இப்போ சில கல்யாணத்துக்கு நம்ம போவோம், நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், பின்னாடியே 20 பேர் நிற்போம். பார்த்துக்கிறீங்களா? கல்யாண வீட்டுக்கு நம்ம அப்போ தான் பசியில் போய் உட்காருவோம் சாப்பிட்றதுக்கு. நம்ம பின்னாடியே 10 பேர் இருப்போம். அப்படி திரும்பி பார்த்தா, சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடுறியா, நான் சாப்பிட்ணும் அப்படியான தோரணையில் நிற்பாங்க. ஓகேவா? சில இடத்துல என்ன பண்ணுங்க, இங்கே கொஞ்சம் கவனிங்க, லிசன் டு மீ. சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, 2 குட்டி பசங்களை பின்னாடி நிற்க வச்சுடுவாங்க. யாரை? குட்டி பசங்களை நிற்க வச்சுட்டு, பா பையன் குழந்தை பசிக்கிறமா சீக்கிரம் இருப்பா. ஆனால் கர்த்தர் அதை விருந்தில் நாம் போய் திருப்தியாக சாப்பிட வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் உட்காந்து நிதானமாகத்தான் நாம் என்ன பண்ண முடியும்? அது சாப்பிட முடியும். அரைக்க பிறகு ஐயோ என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு உங்கள் பையன் கூட்டமா, வாமா இங்கே பயங்கரமான கூட்டம் இருக்குது, என்ன நம்ம வெஜ்ஜுக்கு போயிடலான்னு வெஜ்ஜுக்கு போனால் அந்த கறி மீன் நம்மளால் சாப்பிட முடியுமா? எஸ் தானே. இப்போ இந்த ஊமையாக இருக்குன்னா உங்களுக்கு தான். எப்படின்னா, ஒரு ஆண்டவருடைய வசனத்தை சத்தியத்தை நாம் கேட்கும்போது நிம்மதியாக நிதானமாக அதை ஆராய்ஞ்சி உட்காந்து சிந்தித்து கேட்கும்போது தான் திருப்தியான ஆகாரம் மாதிரி நம்ம உட்காந்து நிம்மதியாக சாப்பிடுவோம். இல்லையா? பாசமாவோ இல்லை ஐயோ சீக்கிரங்க டைம் ஆகி போச்சு நீங்கள் அப்படின்னாங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய சத்தியங்களை நீங்கள் அழகாக உட்காந்து நிம்மதியாக கேட்க முடியாது. ஆமென். இப்போ கேட்டுருவோம். பேசுகிறோமா எவ்வளோ டைம்? அப்போ சரி, இவ்வளோ சொல்லி கொஞ்சம் சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வசனம் 6 கேள்விகள். சிம்பிளாக தான், அதிகமாக இல்லை. ஒரே ஒரு வசனம், அதில் இருந்து 6 கேள்விகளை நாம் கேட்டு அதுக்கு பதில் கண்டுபிடிப்போம். இதை சீக்கிரம் 1/2 ஹவரில் முடிஞ்சிடும். ஏன்னா நான் பெரிய பிரசங்கத்துக்கு வரல. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். முதல்ல என்னதுங்க? கேளுங்கள். கேட்டா என்ன கிடைக்கும்? கொடுக்கப்படும். அடுத்ததுங்க? அடுத்தது? ஓகே. இப்போ இதுதான். இப்போ இதில் எவ்வளோ என்ன பிரசங்கம் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதில் வந்து எந்த